பதட்டத்தை நீங்கள் மனசில் வச்சிங்கனாவே உங்கள் குழந்தைய கண் பார்வையில் இல்லாமல் விட மாட்டீங்க. குழந்தை விளையாடும்போது கூட போய் உட்காந்து விளையாடுங்க. முடிஞ்சால் குழந்தைய கூட போய் விளையாடுங்க. இல்லை உங்களால் குழந்தை கூட விளையாட முடியலன்னா கூட இருங்க, கண் பார்வையில் இருங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. பெற்றவங்க அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான் பொறுப்பு. இதில் போயிட்டு உட்காருங்க. குழந்தைங்க விளையாடும்போது கண்ணில் பாருங்க. அது உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளோட விளையாண்டா உங்களுக்கும் நல்லது. ஸோ இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தைங்களை தனியாக கடைக்கு அனுப்புறது, பக்கத்தில் தானே, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தானே, எதுவுமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்பார்ட்மெண்ட் கிரவுண்டில் விளையாடுறது கூட ஆபத்துங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தானே விளையாடுதுன்னு நினச்சி கூட விடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனே தானே அவன் பக்கத்து. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பெற்றோர்கள், குழந்தை பெற்றவங்களுக்கு இது தெரியும், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்புகிறோமா, ஸ்கூல் வளாகத்தை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து குழந்தை நம்ம கையில் இருக்கணும். அடுத்து திரும்ப ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் குழந்தை நம்ம கையில் இருக்கணும். இந்த இதை வந்துட்டு